எபிசோட் 12 ஸ்டார்டிங்ல சண்டை போட்ட எல்லா பசங்களுமே 2 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஃபராக் மட்டும் வார்னிங் கொடுத்துறாங்க. இதனால பிகேவோட அப்பாவும் டிசிக்கு அப்ளை பண்ணிடுறாரு. ஃபராக் ஸ்கூல்ல நடந்த பிரச்சனையை இவங்க ஏரியா பிரச்சனை மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபராக் நடந்த மாதிரி இந்த பொண்ணு ஒருத்த முத்தம் குத்துட்டு அதை வீடியோவை எடுத்து நெட்ல ரிலீஸ் பண்ணி விட்டுறான். இதனால பொண்ணோட அப்பா ரொம்ப பயந்து போயிறாரு. பொண்ணோட மூஞ்சும் தெரியாத மாதிரி துணியால சுத்தி விட்டுறாரு. தப்பு பண்ண நாயே மூஞ்ச மூடாம வெளியே ஜாலியா தான் சுத்தின்னு இருக்கு. நீங்க தேவலாம எதுக்கு மூஞ்ச மூணு இருக்குன்னு சொல்லி இந்த பையன் கேக்குறான். அந்த பொண்ணு அவங்க முகத்துல இந்த ஸ்கார்ஃபையும் கழட்டுறாங்க. நீ என்னமா பார்த்த முதல் நாளே முத்தலாம் குத்துறன்னு சொல்லி போலீஸும் கேட்க, அப்ப எத்தனை தடவை மீட் பண்ணா முத்தம் கொடுக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க. தப்பு பண்ணவன எந்த கொஸ்டினுமே கேட்காம எங்களை வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க. ஸ்லீவ்லெஸ் போடாத, டவுசர் போடாத, நைட்டு 11 மணி மேல வெளில போகாதுன்னு சொல்லி எங்களே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தா எப்பதானா நாங்களா வெளில போகுதுன்னு சொல்லி இவங்களும் கேட்கறாங்க. அந்த இடத்துக்கு வந்து எம்எல்ஏவும் இது பொண்ணு சம்பந்தப்பட்ட மேட்ரு, இதை கேஸாலாம் மாத்தாதீங்க, 2 சைடுமே சமரசமா முச்சு விட்டுருங்க சொல்லி பேசுறான். ரியல் ஸ்டோரியில ஃபராவோட அப்பா கேஸ் கொடுத்துருக்க மாட்டாரு. ஆனா இவங்களோட அப்பா கேஸ் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அவங்க முன்னாடி போயிட்டு ஃபிங்கரை காட்டுறாங்க. இவன் மேல கேஸையும் கொடுக்குறாங்க. அங்கிருந்து கெத்தா வெளில போறாங்க. 2 வாரம் சஸ்பெண்ட் ஆன பசங்களை எல்லாம் ஸ்கூல் ஸ்டேஜ்ல வச்சு அவனுக்கு எல்லாருமே அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி பிரின்சிபாலும் சொல்றாங்க. ஆனா விபி மேடம் அதை செய்ய மாட்டாங்க. நம்ம ஸ்கூல்ல ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தட்டி கேட்கறதுக்காக தான் இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கானுங்க. அதனால தான் இவங்க சண்டையும் போட்டுருக்கானுங்க. இவனுக்கு எல்லாருமே நம்ம அப்ளாஸ் தான் பண்ணணும் சொல்லி எல்லாருமே கிளாஸ் பண்ண வைக்கிறாங்க. ஜெயன் தச்ச பையன் ஹாஸ்பிட்டல் இருக்கான். அவனை மீட் பண்ணதுக்காக இவனை போறான். அவன் உயிருக்கு எந்த ஆபத்துமே கிடையாது. ஆனா அவனால பழையபடி பேச முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த பையனோட அம்மா செம்ம டென்ஷன் ஆயிட்டு, உன்னால தாண்டா என் பையனால பேச முடியாம போச்சுன்னு சொல்லி இவனையும் போட்டு சம்மடி வச்சிடறாங்க. இவனுக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம யாருக்கிட்டுமே பேசாம சைலண்ட் ஆயிரான். அந்த பையனை பாக்கிறதுக்காக தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு போவான். டோரை ஓபன் பண்ணி அவன் முகத்தை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாம தினமுமே வந்துருவான். நீங்க எல்லாரும் என் பையன்கிட்ட பேசி அவனை பழையபடி மாத்துங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அது கேட்கிறாரு. ஜெயந்த கூட்டின்னு கிரவுண்டுக்கும் போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா விளையாட ட்ரை பண்றானுங்க. அவனோட மைண்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. சந்துரு எங்க கூட வந்து விளையாடலான்னு சொல்லி விபி மேடம் கிட்டே அவன் சொல்றான். சந்துருக்குள்ள நிறைய நல்ல குணம் இருக்குன்ற விஷயத்தை விபி மேமும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஸ்போர்ட்ஸ் மூலியமா தான் பசங்களோட மைண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணுன்றதுக்காக பிகேவோட வீட்டுக்கும் போறாங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.